Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Next problem, construct a triangle BQR which the base BQ equal to 4.5 centimeter, angle R is equal to 35 degree and the median RQ from R to PQ is 6 centimeter. Already நம்ம எக்ஸாம்பிளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். இது எக்ஸசைஸில் உள்ள 11th ப்ராப்ளத்தில் உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் PQR வந்து நம்ம வரையணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் வந்து PQன்னு கொடுத்துட்டாங்க. PQ மார்க் பண்ணிட்டோம் 4.5 சென்டிமீட்டர். ஆறுங்கிறது 35 டிகிரியாக இருக்குது. இதிலேருந்து மீடியன் வரக்கூடியது வந்து ஆறுலேருந்து PQக்கு வரக்கூடிய RGங்கிற இந்த மீடியன் வந்து 6 சென்டிமீட்டர்னு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிட்டோம். PQRனு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிட்டோம். இது 4.5 சென்டிமீட்டர், இது 35 டிகிரி, இது வந்து மீடியன் 6 சென்டிமீட்டர்னு வரைஞ்சிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா ஆஸ் யூஷுவல் PQ அப்படிங்கிற லைன் வரைஞ்சிக்கிட்டோம். இங்கேருந்து காம்பஸில் இப்போ என்ன பண்ணுறோன்னா 35 டிகிரி வைக்கிறோம். இது நம்ம 35 டிகிரியில் பாயிண்ட் வைக்கிறோம். பாயிண்ட் வச்சுட்டு இந்த லைன் போட்டோம். இந்த லைன் போட்டுட்டு இதுக்கு ஈன் நேம் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த இந்த இப்போ நம்ம போட்டோம் இல்லையா PEங்கிற லைன், அந்த லைனில் வச்சு 90 டிகிரி எடுக்கிறோம். ஓகே, இதில் வந்து இந்த இடத்துல 90 டிகிரி வருது. இப்போ இதை ஜாயின் பண்ணி லைன் போடுறோம். ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன் வந்து F அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு காம்பஸ் எடுத்துக்கிறோம். காம்பஸில் இதில் பாதிக்கு மேலே அந்த மாதிரி அளவு எடுத்துட்டு பாதிக்கு மேலே அளவு எடுத்துட்டு Pயில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு, அட் த சேம் இங்கே வச்சு இதில் ஒரு ஆர்க்கு, இதில் ஒரு ஆர்க்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2 ஆர்க்கையும் ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 ஆர்க்கையும் ஜாயின் பண்ண அந்த அதுக்கு நேம் வந்து H அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் டச் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம O அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதாவது PFல H வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து ஓன்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா காம்பஸில் OQ அண்ட் OP இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து OP OQ ரெண்டையும் ரேடியஸாக வச்சுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் போடுறோம். இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி. ஓகே, சர்க்கிள் தெரியுதா? சர்க்கிள் கொஞ்சம் வெளியே போயிடுச்சு. உங்களுக்கு போடும்போது கரெக்டாக போட்டுக்கோங்க. இதை மாதிரி சர்க்கிள் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா 6 சென்டிமீட்டரில் எடுத்துக்கிறோம் அளவு. இதில்
இந்த பிக்யூவை ஹச் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் இருந்து இங்கே ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க் போடுறோம், இங்கே ஒரு ஆர்க் போடுறோம். அந்த ஆர்க்கை தான் ஆர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம், பியையும் ஆரையும் ஜாயின் பண்ணிட்டோம், ஆரையும் கியூவையும் ஜாயின் பண்ணிட்டோம், அண்டு இங்கே ஜி, இந்த ஆர்ஜியையும் ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. மீடியன் 6 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், ட்ரா ஏ லைன் செக்மெண்ட் பிக்யூ 4.5 சென்டிமீட்டர்னு வரைஞ்சிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அட் பியிலேருந்து ட்ரா பண்ணுறோம் 35 டிகிரி QPE, அதாவது QPE வந்து 35 டிகிரியில் எடுக்கிறோம். அடுத்து QF, இதை வந்து PE நேம் கொடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பியிலேருந்து 90 டிகிரி எடுக்கும், இது வந்து PFன்னு மார்க் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ட்ரா த பெர்பண்டிகுலர் பைசெக்டர் பிக்கு பெர்பண்டிகுலர் பைசெக்டர் இருக்கும். இது இன்டர்செக்ட் பண்ணது பிஎஃப்ஐ அட் ஓ அப்படிங்கிற பாயிண்டில். ஃபஸ்ட்டு பிஎஃப்ஓ ஓங்கிற பாயிண்டில் இது வந்து கட் ஆகுது இந்த பைசெக்டர். அதே மாதிரி பிக்யூவை ஜிங்கிற பாயிண்டில் கட் ஆகுது. அப்போ இந்த ஓவை பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு ஓபியை வந்து ரேடியஸாக வச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். draw a circle. அடுத்து from G make areas the radius 5.8 இங்கே 6 centimeter on the circle. make at R and S. இது வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த 2 பாயிண்ட், இந்த சைடு ஒரு பாயிண்ட் கட் பண்ணோன்னா அது வந்து எஸ்ன்னு மீட் ஆகும். ஸோ நான் இந்த பக்கம் மட்டும் போட்டிருக்கேன், பி மட்டும் வந்திருக்கும். இப்போ பிஆரை வந்து ஜாயின் பண்ணுறோம், ஆர்கியூவை ஜாயின் பண்ணுறோம். நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. தேங்க்யூ.